ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நாங்கள் அந்தோணியரப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு தெரியுமா. போன டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரே பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். பாருங்க எங்கட அந்தோணியரப்பா இவ்வளோ வடிவாக இருக்காருன்னு சொல்லி இன்னும் வர வர அவற்றை வடிவு கூடிக்கொண்டே போகுது. பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்காரு இல்லையா. ஆமாம், நீங்களும் அவற்றை பிளஸிங் எடுத்துக்கொள்ளுங்க சரியா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் வந்தா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொடிக்கம்பத்தை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு. அன்றைக்கு பார்த்தீங்களா, அன்றைக்கு தான் கொடிக்கம்பம் வச்சு ஒரு 2-3 கொடிகள் தான் இருந்திருக்கு. இப்போ பாருங்க இவ்வளோ கொடி வந்துட்டு இங்கே இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அங்கே செக் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டுது கொடி கட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கால மரம் எல்லாம் சுற்றி நிறைய கொடிகள் தெரியுமா. இன்னும் ஒரு 2-3 நாள்ல இடமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் கொடி கட்டுறதுக்கு, அப்படி இருக்கும். இப்பதான் ஒவ்வொருத்தரா வந்து கட்டி கொண்டிருக்கிறேன். நானும் யோசிச்சு கொண்டிருந்தேன் எனக்கு கொடி கம்பத்திலேயே கட்டணும்னு யோசிச்சு கொண்டிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல கடற்படையினர் அண்ணா ஒரு ஆள் நின்றாரு. அவர் வந்து சொன்னார் இப்படி கட்டுங்க, இடம் எடுத்து தந்தார். நான் கொடி கம்பத்திலேயே கட்டிட்டேன். பாத்தீங்களா, அப்பயும் ஆட்கள் வந்து கட்டிக்கொண்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க அவ்வளவு பேர் கட்டிக்கணும். அதுல மழையும் வந்துட்டு கடகடன்னு ஓடி வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை டாடா.